வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா திருப்பரியலூர். இப்போ பரசலூர்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பேர் பார்த்திங்கன்னா வீரட்டேஸ்வரர் கோவில். அதாவது 8 தலங்கள் சொல்கிறோம்ல, 8 அட்ட வீரட்ட தலங்கள் சொல்கிறோம்ல. திருக்கடையூர், இப்போ போன கொருக்கை, அப்புறம் அது பேர் என்ன, வலுவூர், இதெல்லாம் சொல்கிறோம்ல. அதுக்கப்புறம் இது 4வது தலம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, செம்மனார் கோவில்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த செம்மனார் கோவிலேருந்து நெடுங்காடு போகிற வழியில் அது ஒரு சாலை பிரியும். அந்த சாலையில் பரசலூர்னு ஒரு ஊர் வரும். அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே வரணும் இந்த கோவிலுக்கு. இந்த கோவிலில் இறைவன் பேர் வீரட்டேஸ்வரர். இன்னொன்று பேர் கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவீரட்டானமுடையார். சரிங்களா? கல்வெட்டு அங்கே இருக்குது, 2-3 கல்வெட்டு, அதை பார்ப்போம். என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு கோவிலை நான் பார்த்து அவ்வளோ அமைதி. உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. இறைவன் சன்னதியும் இறைவி சன்னதி மட்டும் திறக்காமல் இருக்குது. மற்றது எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன். கோவில் ரொம்ப பெருசுங்க. அந்த வெளி வளாகமே அவ்வளோ பெருசாக அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். உள்ள ஒரு 4-5 அறங்காவலர் குடும்பங்களும் இங்கே இருக்காங்க. இப்போ பாருங்கள், கதவை பூட்டி வச்சுட்டு நான் தான் இப்போ உள்ளே இருக்கேன். கோவிலில் நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த கோவிலுக்கு அதிகமாக வரதில்லை யாருமே. ஏன்னா ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால அவர் அர்ச்சகரே ரொம்ப தாமதமாக தான் வர்றார். சரி, அவர் வரதுக்குள்ளே நம்ம எடுத்து முடிச்சிடும். இந்த கோவில் பீடம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொடிமரத்தை கொஞ்சம் மேல் எழுப்பாமல் இதோடய முடிச்சிட்டாங்க. சோத்து கொஞ்சம் கீழே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நந்தி கொஞ்சம் கீழே அமைச்சிருக்காங்க. ஒரு மேடாக அமைக்காமல், தலை மாதிரி அமைக்காமல், மேடாக அமைக்காமல் கீழே அமைச்சிட்டாங்க. இந்த கோவிலுக்கு நேர் எத்தாப்புல ஒரு விநாயகர் சிலர் சன்னதி இருக்குது வெளியில். அது பொதுவாக சில கோவிலில் வைப்பாங்க. இப்போ கோவிலுக்குள்ளே போவோம். இப்போ வாழ்நாளே இப்படி ஒரு கோவில் நான் பார்த்ததே இல்லைங்க. கோவில் கதவெல்லாம் சாத்த வேண்டியதாக இருக்குது. இதாங்க இறைவன் பூட்டியிருக்கு. அது இறைவி சன்னதி. எப்போ பார்த்தாலும் இந்த இறைவனை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது. கோவில் இது இப்படி தான் இருக்கும். எந்த அளவுக்கு மயான அமைதி பாருங்கள். இது 2 கதவு. இப்போ நம்ம இந்த கதவு வழியாக தான் சுற்றுப்பயணத்துக்கு போகிறோம். இப்போ என் வாழ்நாளே இப்படி ஒரு கோயில் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரே வவ்வாலும் இதுவுமா கிடக்கு. மொத்தம் வவ்வால். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இறைவனும் மேற்கு திசை நோக்கி தான் இருக்கார். அந்த காரணத்தினால இது மகா கணபதி. உள்ளெல்லாம் போக முடியாது, அவ்வளோ வவ்வா கிடக்கு. மகா கணபதி. அடுத்து நல்லா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேற்கு திசையை நோக்கி இருந்தாங்கன்னா அந்த பின்பக்கத்தில் உள்ள கடவுள்கள் எல்லாம் முன்பக்கத்தில் வைத்துருவாங்க. அந்த காரணத்தினால வச்சுருக்காங்க. இங்கே செந்தில் ஆண்டவராக இருக்கார். முருகன் செந்தில் ஆண்டவர். வவ்வாலுக்கு சூப்பர் தங்குமிடம் இந்த கோவில் போல். மகாலட்சுமி கோவில் அதி அற்புதமாக அந்த காலத்தில் கட்டியிருக்காங்கங்க, சும்மா சொல்லக்கூடாது. இந்த பாருங்க கோவில் சின்ன கோவில் மாதிரி தெரியும், ஆனால் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இது ஒரு லிங்கம், சரியாக தெரியல. இது நர்த்தன கணபதி. அதேமாதிரி கால பைரவரையும் இங்கே வைத்திருக்காங்க. கதை என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நான் எல்லாத்தையும் காட்டிடுறேன். கல்வெட்டு அங்கே இருக்குது, அதையும் காட்டிடுறேன். அந்த அரங்காவலர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி திறந்து விடுங்கன்னு கேட்டேன். அதனால் திறந்து விட்டாங்க. அந்தளவுக்கு கோவில் பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப கிடக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட சிற்பங்கள் இருக்குது. சிற்பங்கள் எங்கெல்லாம் இருக்குது, இருட்டாக இருக்கிறதுனால பார்த்து தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பாருங்கள், நிறைய சிற்பங்கள் 3 பேர் 4 பேர் வழிபடுற மாதிரி சிற்பங்கள் இருக்குது. துர்க்கை அம்மன் இங்கே கூட சிற்பம் இருக்குது பாருங்கள். இதை நான் ஒரே காணொலியாக போட்டுறேன். அது தனித்தனியாக உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன். ஏன்னா விஷயங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த கோவிலில். இந்த மாதிரி இந்த கோவிலில் வழிபட்ட மன்னர்கள், மக்கள் எல்லாரையுமே இதை குறிப்பிடுதுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பிரம்மன் அதான் சொல்கிறேனே, எல்லாமே இங்கே மாறுபடும். மேற்கு திசை நோக்கி இறைவன் இருந்தாலே அது சற்று மாறுபடும். இந்த கோவில் கருவறை சுற்றிய நிறைய பேர் இந்த மாதிரி சிற்பங்கள் நிறைய அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் கல்வெட்டு இருக்குது, வாங்க படிக்கலாம். சரி, இந்த இடத்துல இதாங்க கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஒரு கல்வெட்டு பார்த்திங்கன்னா 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டை குறிக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி திரிபுவன
சக்கரவர்த்திகள் ராஜராஜ தேவருக்கு ஆண்டுன்னு கொடுத்துருக்கு. திரிபுவன சக்கரவர்த்திகள் கொடுத்து ராஜராஜ தேவர்னு கொடுத்துருக்கு. அப்போ அது 2ஆம் ராஜராஜ சோழன் குறிக்குது. அதேமாரி அவர் வந்து இந்த கோவில் இங்கே தான் சொல்ல வந்துட்டேன். இந்த கோவில் இறைவன் பேர் வந்து திருவீரட்டான முடையார். கல்வெட்டில் அப்படி தான் சொல்லியிருக்கு. அதேமாதிரி திருவீரட்டான முடையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இந்த தலத்துடைய பெயர் என்ன அப்படின்னா ஜெயங்கொண்ட சோழ நாட்டு. சரிங்களா? ஜெயங்கொண்ட சோழ நாட்டு வீலை நாட்டு. வீலை நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. வீலை நாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜநாராயண சதுர்வேதி மங்கலத்து திருப்பரியலூர். இந்த ஊரோட பேர் வந்து திருப்பரியலூர். அதான் காலப்போக்கில் பரசலூர்னு மாறி இருக்குது. திருப்பரசலூர்னு மாற்றிருக்காங்க. ஆனால் கல்வெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள், கல்வெட்டு வெட்டித்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. கல்வெட்டு வெட்டித்து. இந்த கோவிலை கல்வெட்டு வெட்டுன்னு ஒரு பேர் கூட இருக்குது. கடைசியாக தச்சர்னு முடிஞ்சிருக்கு. தச்சரா பட்டரான்னு தெரில சரியா. ஆமாம், இதோ பாருங்க, பட்டம்னா பழன நாமத்து. ஆமாம், பழன நாமத்து உடையார் தேவதானம் மந்தர. ஆமாம், மந்தர. இங்கேயும் பாருங்க, உடையார் திருநன்னி. இங்கே திருநன்னின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ஊர். திருநன்னிப்பள்ளின்னு ஒரு ஊர். அதான் புஞ்சையை தான் இங்கே குறிக்கிறாங்க, திருநன்னி. அப்போ இது வந்து இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு. சரிங்களா? 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு மட்டும் இல்லாமல் மேலே இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இங்கே பாருங்க, ஸ்ரீ சுந்தரபாண்டியன் கொடுத்துருக்கு. சுந்தரபாண்டிய மன்னன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மன்னனுடைய கல்வெட்டு. அதுலேயும் இந்த கோவிலுடைய இறைவன் பேர் திருவீரட்டான முடையார்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து தட்சிண முடையார்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தட்சிண முடையார்னு போல தக்கன முடையார்னு போட்டிருக்காங்க. ஏனென்றால் இந்த கோவிலில் தக்கன், அதாவது தக்ஷன் நம்ம சொல்கிறோம்ல, அந்த தக்ஷன் வந்து சரி கதையை நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல கல்வெட்டை படிச்சிடும். அப்போ இறைவன் பேர் வந்து தக்கன முடையார்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து திருவீரட்டான முடையாருங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், ஊர் பேர் என்னன்னா அது பேர் என்ன, டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஜெயங்கொண்ட சோழவல்லாண்டு. ஆனால் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டுலையும் இங்கே பாருங்கள், சுந்தரபாண்டியன் கல்வெட்டுலையும் இந்த ஊர் பேரை மாற்றாமல் அதே பேரை தான் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து என்ன கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, நாயனார் திருவேகம்பம். எஸ், திருவேகம்பம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இறைவனோட இந்த இறைவனுக்கு எதுவும் திருவேங்கம்பம் உடைய நாயனார் திருநாமத்துக்கான. அப்புறம் வந்து ஸ்ரீ மேரரு தென்பாரடு அப்படிங்கிற ஒருத்தர் பேர் கொடுத்துருக்கு. அப்புறம் வளமுடையார் திருச்சிற்றம்பலம் உடையான் தேவதானத்து. தேவதானம்னாலே தானம் கொடுத்துருக்காங்கங்க. திருச்சிற்றம்பலமுடையான் தேவதானத்து கருவடத்து. எஸ், கருவடத்து கிளவமதி நாட்டு தமிழ் கூத்து. தமிழ் கூத்துங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ சுந்தர சோழ பாண்டியன் கல்வெட்டு இருக்குங்க. அப்புறம் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த அரக்க முழுக்க கல்வெட்டு தான், இங்கெல்லாம் இல்லை. ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த தலம் பேர் வந்து கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது பேர் என்ன, ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு வீலை நாட்டு ராஜநாராயண அங்கேயும் நம்ம கொற்கையிலே பார்த்தோம், ராஜநாராயண சதுர்வேதி மங்கலம் தான் இருக்கும். இங்கேயும் சதுர்வேதி மங்கலம் தான் இருக்குது. அதாவது ராஜநாராயண சதுர்வேதி. எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜநாராயணங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து பராந்தக சோழனோட பட்ட பேர்னு நினைக்கிறேன். அதனால தான் ராஜநாராயண சதுர்வேதி மங்கலத்து திருப்பரசலூருங்கிறது இப்போ உள்ள பேர். பழைய பேர் திருப்பரியலூர். கருப்பரியலூருங்கிறது அது தலைஞாயிறு. அதுக்கும் இதையும் குழப்பிக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த கோவிலுக்கு இன்னொருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க, நாயனார் திருநாமத்துக்கான வேகம்பல உடையார் திருச்சிற்றம்பலம் உடையார் தேவதானத்துக்கு. ஆமாம்,